ராகுல் காந்தி ஐயா அவர்கள் வந்து சொந்த ஊரான உத்தரப்பிரதேசத்துல அமேதியிலேயே நிக்க முடியாம எங்கேயோ வயநாட்டுல வந்து முஸ்லிம் ஓட்டுகளை நம்பி நின்றுட்டு இன்னைக்கு அதுவும் வந்து சிக்கல்ல மாட்டிட்டு முடிக்கிறாரு. அவரை பார்த்து இந்த கேள்வி கேட்கலையா? அவ்வளவுலாம் வேணாம். ஐயா ப. சிதம்பரம் அவர் என்ன பண்ணாரு? ராஜகண்ணப்பன்னு திமுக இருந்தவர்கிட்ட வந்து தோத்து போயிட்டு அவர் வெற்றி சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் எலெக்ஷன்ல கலைஞருடைய போன்ல போய் கண்ணீர் விட்டு கதறி அந்த தேர்தலுடைய முடிவை வந்து மாற்றி அடுத்த ஒரு மணி நேரத்தில் ப. சிதம்பரம் சில நூறு ஏதோ தபால் வாக்குல வித்தியாசம் சொல்லி ஏதோ ஒரு பொய்ய சொல்லி அவர் வந்து வெற்றி பெற்றாரு. இவருக்கெல்லாம் இது தேவையா? தனியார் வங்கி ஒண்ணு தூத்துக்குடி தலைமையகமாக அங்க இந்த 2000 ரூபாய் நோட்டு மாத்தின விஷயத்துல 20,000 கோடி வந்து அது ஒரு கள்ளத்தனமாக வேற வேற கணக்குல வந்து பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி வருமான வரி இடி ரெய்டு எல்லாம் நடந்துச்சு 3 நாள் கண்டினியூஸா. சோ அப்போ வந்து இதெல்லாம் அரசியல். அது வந்து அந்த தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சருக்கும் அப்புறம் வந்து இளம் விதவை விவகாரமான ஒரு அரசியல் புள்ளிக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது என்று பேசப்பட்டது. புரியுது. அதுக்காக நான் தூத்துக்குடிக்கு பஸ் டிக்கெட் போட்டிருந்தேன் ஐயா, அது மிஸ் ஆயிடுச்சு. நான் திரும்ப பார்த்துட்டு வரேன். தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்து மம்தா பானர்ஜியை விட ரொம்ப சூப்பரா ஆக்டிங் பண்றாங்க அப்படின்னு தயாநிதி மாறனை பாராட்டுகின்ற அளவுக்கு கேள்வி சொல்லி இருக்கிறாருங்களே ஐயா, என்னன்னு உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். திமுகவை மாபெரும் இயக்கமாக கட்டியமைத்து வளர்த்தது கருணாநிதி தானே ஐயா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். 77 ஆட்சியை பிடித்தால் அடுத்த 10-13 வருடங்களுக்கு வந்து திமுக ஆட்சிக்கே வர முடியல, வனவாசம் போயிட்டாங்க. எம்ஜிஆர் இறந்த பிறகுதான் மறுபடியும் கருணாநிதியால வளர்க்க முடிஞ்சது. அதுவும் ஜெயலலிதா வந்து மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்க. இப்ப திமுகவை கருணாநிதி வளர்த்தாருன்னா முரசொல்லியில ஆளுக்கு ₹1 24 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணாரு. ஆனா அந்த பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டாரு. எம்ஜிஆர் தான் சம்பளம் கொடுத்தாருங்கிறதுக்கு ஆவணங்கள் இருக்கு. அப்ப போய் வந்து திமுகவை வளர்த்தாருன்னு கருணாநிதி பேர்ல ஒரு பெரிய குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறது நியாயமே இல்லை. அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கின்ற பெருமை மிக்க வாழ்வு, அதுவே எங்கள் கனவு. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில். அடுத்தது விஜயகுமார் பழவந்தாங்கல்ல இருந்து கேட்கிறாரு. வழக்கம் போல நம்ம வாயிலேயே எப்பவுமே ஒரு ஏழ்றையை வச்சுட்டு இருப்பார்ல மூத்த அமைச்சர், சொன்ன ஒரு விஷயத்த சொல்லி கேட்டுக்கிறாரு விஜயகுமார் பழவந்தாங்கல்ல இருந்துட்டு. அமைச்சர் துரைமுருகன் வந்து இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வழக்கம் போல அரசு போட்டுட்டு இருக்கோம், பெத்து போடுறவங்களாம் நிறைய நீங்க பெத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம், சாப்பாடு பள்ளிக்கூடத்துல வந்து கொடுத்துறோம் அப்படின்றத பத்தி பேசியிருக்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. துரைமுருகன் இப்படி பேசுறது ஆச்சரியம் இல்லை. பல அமைச்சர்கள் இப்படி பேசுவாங்க. அதுல துரைமுருகன் ஸ்பெஷலிஸ்ட். நீங்க வந்து அவரு கதிரானந்த், அவர் பையன் கதிரானந்த் வந்து இந்த 1000 ரூபாயை வச்சு மேக்கப் போட்டுக்கிறீங்கன்னு சொன்னாரு. அது 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 அப்படியே அவங்க அப்பா இல்லையா அவரு? அதை விட ஒரு படி பெருமையா இருக்க வேணாமா? நாங்க எல்லாம் சாப்பாடு போட்டுறோம், நீங்க வந்து பெத்து போடுங்க. அப்போ நம்ம யார வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம காலில் இருக்கிறத கழட்டி நம்ம யாரையும் அவமானப்படுத்த விரும்பல. நம்ம தலையில ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கலாம் போல இருக்கு. மத்தவங்களை அடிச்சா தானே அது தவறு, தார்மீக ரீதியிலும் சட்ட ரீதியிலையும். நம்மளே செருப்பால அடிச்சுக்கணும். மக்கள் நம்மளை இவ்வளவு கேவலமா பேசுறவன நீங்க மறுபடியும் ஆட்சியிலயோ இல்ல அவனுக்கு பதவியோ எந்த வித அவன தேர்தல் அவனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா கேவலமா பேசிட்டு இருக்கிறாங்க. தொகுதி நிதியை மக்களுக்கு செலவு பண்ண மனசு வரல, அதுவும் தான் வீட்டு பணம் மாதிரி வச்சிருந்து திருப்பி அனுப்பிடுது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்களை திரும்ப தேர்ந்தெடுக்கணும்னு நிக்கிறாங்கல்ல மக்கள். இல்லைங்க, அது மட்டும் இல்ல, அந்த ரெண்டு வேளை சாப்பாடு போடுறோம்ல, முட்டையோட மதியானம் லஞ்சு போடுறோம்லன்னு. அப்ப அந்த பள்ளிக்கூடம் போறதே இந்த சாப்பாட்டுக்காக தான். அவங்க பெத்து போட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டா அவன் படிக்கிறானா இல்லையான்னு. தமிழ்ல வந்து தமிழ் பரீட்சையில வந்து தமிழ்நாட்டுல வந்து 50,000 பேர் வந்து பரீட்சையில ஃபெயில் ஆகுறான். 12,000 13,000 பேர் பரீட்சைக்கே வரமாட்டேங்கிறான். தமிழையே உங்களால வந்து சிறுபான்மையினர் வந்து வேணும்னா அவங்க வந்து தமிழ் இல்லாமல் அவர் வேறு மொழியில் கூட வந்து அவர்கள் வந்து பரீட்சை பேப்பர் எழுதலான்னு தமிழ்நாட்டுல சொல்றாங்க. ஒரு பல்கலைக்கழகத்துல வந்து தமிழ் இல்லாமல் ஆங்கிலத்துல வந்து மட்டும்தான் வந்து பரீட்சை. மனோன்மணியார் சுந்தரனார் இருக்காங்களே பல்கலைக்கழகத்துலன்னு சொல்லி அது விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இப்படி தமிழை வைத்து பிழைக்கிறார்களே தவிர தமிழை வந்து வாழ வைக்கவில்லை. அந்த காலத்துல காமராசர் தான் வந்து முதல்ல சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அதை எம்ஜிஆர் கொஞ்சம் நிலைப்படுத்தினார். பட் காமராஜர் தான் கொண்டு வந்தாரு. அப்படி அந்த கொண்டு வந்த போது அப்படிப்பட்ட காமராசரை தோற்கடித்தார்கள்.
தமிழர் ஒரு தேர்தல் ஒரு சீனிவாசன் ஒருத்தரை வச்சு அவர் ஜெயிக்க வச்சாங்க. அது ஒரு ஏமாத்து, வழக்கம் போல ஏமாத்து. அவர் காலில் அடிபட்டு அவர் வந்து படுத்துக்கிட்டு என்னால தேர்தலில் வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது, அதனால நான் படுத்துக்கிட்டு பிரச்சாரம் பண்றேன், மக்கள்லாம் ஓட்டு போடுங்கன்னு கேட்டாரு. வேற உடனே வந்து கலைஞர் ஐயா வந்து என்ன பண்ணாரு, அவர் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்னு தமிழக மக்களை பார்த்து திமிராக பேசுகிறான்னு சொல்லி அவர் போட்டு தள்ளிட்டார் அந்த தேர்தல். ரைட், அது அவர்களுடைய சாமர்த்தியம் சாதுரியம். வழக்கமான அந்த பேச்சில மட்டும்தான் வந்து அந்த காலத்திலேயே வந்து காமராசர் என்னாச்சு, கருப்பட்டி விலை என்னாச்சு, பக்கவச்சல் என்னாச்சு, பருப்பு விலை என்னாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கக்கா மாணவர்கள் என்ன கொக்கா, காகிதப்பூ மணக்காது, சோசியலிசம் இனிக்காது. அப்புறம் அவர் வந்து மலர் கண்காட்சியை காமராஜர் திறந்து வச்ச போது கும்பி எரியுது, குடல் கருகுது, குடுகுடு ஊட்டி ஒரு கேடா. அப்புறம் சிவாஜி கணேசன் திருப்பதி போயிட்டு வந்த போது திருப்பதி கணேசா. இப்படி இவர்கள் வந்து இந்த அடுக்குமொழி பேச்சை வைத்து மட்டும் மக்களை ஏமாற்றி பழக்கப்பட்டவர். அந்த வகையில பார்க்கும்பொழுது துரைமுருகன் பேசுறது ஆச்சரியமா இல்ல. அவங்களுடைய எண்ணம் எப்படின்னா, இந்த மக்களை வந்து ஏதோ ஒரு எம்.ஆர். ராதா ஒரு படத்துல சொல்லுவாங்க, பிச்சைக்காரனுங்க, மக்கள் பிச்சைக்காரனுங்க, அவனுக்கு வந்து ரொட்டியை இன்னைக்கு போட்டேன்னா இன்னைக்கு உனக்கு ஓட்டு போடுவான், நாளைக்கு இன்னொருத்தன் போட்டா இன்னொருத்தன் ஓட்டு போடுவான் அப்படின்னு எம்.ஆர். ராதா பல படங்கள்ல சில படங்கள்ல பேசியிருக்காரு. அந்த மாதிரி இவர்களுக்கு வேண்டிய சில இலவசங்களை வந்து தூக்கி எறிந்து விட்டால் மக்களை பிச்சைக்காரர்கள் அப்படின்னு இவங்க வந்து திமுகவுடைய கொள்கை. இது நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நம்மள பிச்சைக்காரன் சொல்றவனுக்கு நம்ம ஓட்டு, நம் தன்மானத்தை விட்டு அப்படியாவது அவன் கொடுக்குற அந்த 500 1000 வாங்கிட்டு ஓட்டு போடணுமான்னு தமிழக மக்கள் முடிவு பண்ணிக்கலாம். வாயை திறக்கலான்னு இருந்தாங்க ஐயா, ஆனா வேணாம் 7:30 வந்துருண்டா ஏகலைவா கம்முன்னுன்ற மாதிரி இருக்குது. நான் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேன். சரி சரி சரி. அடுத்தது ஒரு கேள்வி, மலர்விழி மணிவண்ணன் லால்குடியில இருந்து கேக்குறாங்க. நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கர் ரெண்டு பேரும் தமிழ்நாடு, ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு தொகுதியில நேரடியா போட்டியிட்டு வெற்றி பெறுவார்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் வெற்றி பெறக்கூடாது, எலெக்ஷன்ல நேரடியா நின்று மக்களை சந்திக்காம ஏன் போறாங்க மந்திரி பதவி அப்படின்ற மாதிரி துணியில சிதம்பரம் ஐயா கேள்வி கேட்டிருக்கிறாரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. பேசுற வார்த்தைகள் என்னன்னா, தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டில் நின்று ஜெயிக்க வேண்டியதுதானே அப்படின்னு கேட்டிருக்காரு. மன்மோகன் சிங் அதாவது பொம்மை பிரதமராக 10 ஆண்டுகள் இருந்தாரே காங்கிரஸ் சார்பாக, சோனியா பிரதமராகவும் அவரது பொம்மையாகவும் இருந்த மிகப்பெரிய பொருளாதார மேதை மன்மோகன் சிங் எந்த லோக்சபா தேர்தலில் மக்களவையில் நின்று ஜெயிச்சார் அவரு? சிதம்பரத்துக்கு தெரியாதா? சரி, ராகுல் காந்தி ஐயா அவர்கள் வந்து சொந்த ஊரான உத்தரப்பிரதேசத்துல அமேதியிலேயே நிக்க முடியாம எங்கேயோ வயநாட்டுல வந்து முஸ்லிம் ஓட்டுகளை நம்பி நின்றுட்டு இன்னைக்கு அதுவும் வந்து சிக்கல்ல மாட்டிட்டு முடிக்கிறாரு. அவரை பார்த்து இந்த கேள்வி கேட்கலையா? அவங்க வந்து ஏங்க வந்து கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம உங்க சொந்த ஊரை விட்டுட்டு எங்கேயோ உள்ள இதுல கேரளால வயநாட்டுல வந்து நிக்கிறீங்கன்னு கேட்கல. அவ்வளவுலாம் வேணாம். ஐயா சிதம்பரம் அவர் என்ன பண்ணாரு, ராஜகண்ணப்பன்னு திமுக இருந்தவர்கிட்ட வந்து தோத்து போயிட்டு அவர் வெற்றி சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் எலெக்ஷன்ல கலைஞருடைய போன்ல போய் கண்ணீர் விட்டு கதறி அந்த தேர்தலுடைய முடிவை வந்து மாற்றி அடுத்த 1 மணி நேரத்தில் சிதம்பரம் சில 100 ஏதோ தபால் வாக்குல வித்தியாசம் சொல்லி ஏதோ ஒரு பொய்ய சொல்லி அவர் வந்து வெற்றி பெற்றாரு. இவருக்கெல்லாம் இது தேவையா? நம்ம வந்து மற்றவங்களை வந்து சொல்றதுக்கு முன்னால நம்ம பொழப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சிதம்பரம் ஐயா இந்த மாதிரிதான் அடிக்கடி பேசுவாரு. அவர் ஏன்னா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து நம்மளுடைய நோட் அச்சடிக்கும் எந்திரத்தை வந்து விற்பதற்கு ஏற்பாடு செய்தவர். அவர்கிட்ட போய் நம்ம என்னத்தை வந்து எதிர்பார்க்க முடியும்? நம்ம வந்து தன்மானம், மரியாதை, கௌரவம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் வந்து ஐயா சிதம்பரத்தை நம்ம எதிர்பார்த்தா நம்ம தான் ஏமாந்து போவோம். விடுங்க, அடுத்த கேள்விக்கு போவோம். பார்க்கலாம். சிதம்பரம் வந்து என்னன்னா, ஆனா அவங்க கட்சியிலேயே பிரதமரே வந்து மக்களை சந்திக்காம நேரடியா பிரதமர் அந்த கதையெல்லாம் இருக்குது. ஆமா, மேகநாதன் மேட்டூர்ல இருந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க. தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் ஆளுங்கட்சி என்று கூறியும் பணம் பதுக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை விசாரிக்கிறது. இல்ல, இந்த விஷயம் வந்து இதுல வந்து நம்ம வந்து திமுகவை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. இது அதிமுக பீரியட்ல இருந்தே இந்த விஷயம் ஆரம்பிச்சிருச்சு. அதிமுக ஆட்சியிலேயே கூட்டுறவு என்ன பண்ண, தேசிய வங்கினா ரிசர்வ் வங்கியுடைய நேரடி ஆய்வு, மற்ற அவங்களுடைய
அதிகாரத்தில் வந்து கூட்டுறவு வங்கிகள் வந்து மாநில அரசுடைய அதிகார எல்லைக்குள்ளதான் வருது, நிர்வாக அதிகாரம். அப்படி வரும்பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சேலத்துல இருந்தார், அவர் பேரு ராஜேந்திரனா, சேலம் ராஜேந்திரன் நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து அவர் வந்து மந்திரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, சேலம் கூட்டுறவு வங்கி சம்மேளனத்தையும் கூட்டுறவு வங்கி சம்மேளனத்தின் தலைவராக இருந்தார் தமிழ்நாட்டுல. சேலம் கூட்டுறவு வங்கியில தலைவர் அவர் ராஜேந்திரன் தான் நினைக்கிறேன். அவரை வந்து எடப்பாடி முதல்வராக இருக்கும் போது நிழல் முதல்வர்னு சொல்லுவாங்க. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை தான் எடப்பாடி கேட்பாரு, இல்ல எடப்பாடி எதையுமே இவரை கேட்காம செய்ய மாட்டாரு. இது வந்து வெளியில வதந்தி மட்டும் இல்ல, நான் யாரோ ஒரு அமைச்சரை வந்து ஏதோ ஒரு மரியாதை நிமித்தமாகவோ ஏதோ காரணத்துக்காகவோ கோட்டையில போய் சந்திக்கிறதுக்காக போன போது அந்த அமைச்சர் நானும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், வேற யாரும் இல்லை அந்த அறையில. இவர் உள்ள வர்றாரு, கூட்டுறவுக்காரர். இவர் உள்ள நுழைஞ்ச உடனே அமைச்சர் படார்னு எந்திரிச்சு நிக்கிறார். எனக்கு அவரை பற்றி பத்திரிகையாளன் என்ற முறையில் அவருடைய பெயரை தெரியுமே தவிர நான் அதுவரை நேரில் சந்தித்தது. அமைச்சரை பாக்குறதுக்கு வெளியில 15 பேர் உட்கார்ந்து இருக்காரு. என்ன கூப்பிட்டாரு, பேசுறாரு. எனக்கு முன்னால 2-3 பேர் இருந்தாங்க, நான் வெயிட் பண்ணி பாக்குறேன், பார்த்துட்டு வர்றேன், முடிஞ்சு. டக்குன்னு எந்த நிக்கிறார். நமக்கு தெரிஞ்ச இந்த முகம் வந்து தெரிஞ்ச முகமாவே இல்லையே, பிரபலமான முகமாவே இல்லையே. அப்படிப்பட்டால் இவர் வந்து அதிமுக அதுவும் கோட்டையில என்ன அதிகாரத்துல இருக்காரு யாருன்னு தெரியும். இந்த பத்திரிகையாளங்கிறதுனாலே நமக்கு எப்பவுமே கொஞ்சம் கர்வம் உண்டு, பத்திரிகையாளனுக்கே உரிய கர்வம் உண்டு. எழுத்தாளன் வேற. அப்போ நம்ம வந்து அவர் என்ன எந்திரிச்சுட்டு போறாரு, நம்ம என்ன ஐயா தான் இன்னாரு அப்படின்னு அவர் பேர் சொல்லி சொல்றாரு. அதாவது என்னன்னா, யோ எந்திரிக்காம உட்கார்ந்துருக்க, எந்திரியான்னு சொல்றாரு அந்த அமைச்சர். ரொம்ப அமைதியா வணக்கங்க, நீங்க தானே, கேள்விப்பட்டிருக்கீங்க, உங்க பெயர் கேள்விப்பட்டிருக்கேன், நல்லா இருக்கீங்களா சொல்லிட்டு நான் பேசாம உட்கார்ந்துட்டேன். எதுக்காக சொல்றேன்னா, அந்த நிழல் முதலமைச்சர் என்று வெளியில வந்த தகவலை வந்து நான் நேரடியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அப்ப அவர் பீரியட்ல இருந்தே இந்த புகார்கள் இருக்கின்றன. அதாவது இதுல வச்சிருக்காங்க, கூட்டுறவு வங்கியில வந்து கள்ளப்பணம் வச்சிருக்காங்க. இப்ப கூட போன வருஷம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடியை தலைமையகமாக கொண்ட ஒரு தனியார் வங்கி, நம்ம பேர் சொல்ல வேண்டாம், தனியார் வங்கி ஒண்ணு தூத்துக்குடியை தலைமையகமாக அங்க இந்த 2000 ரூபாய் நோட்டு மாத்தின விஷயத்துல 20,000 கோடி வந்து அது ஒரு கள்ளத்தனமாக வேற வேற கணக்குல வந்து பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி வருமான வரி இடி ரெய்டெல்லாம் நடந்துச்சு 3 நாள் கண்டினியூஸா. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் அரசியல். அது வந்து அந்த தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சருக்கும் அப்புறம் வந்து இளம் விதவை விவகாரமான ஒரு அரசியல் புள்ளிக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது என்று பேசப்பட்டது. ஆகும்போது இந்த கூட்டுறவு வங்கி அப்படிங்கறது வந்து அவர்கள் வந்து அதிமுக அல்லது திமுக அந்தந்த ஆட்சியில் வந்து அவர்களுடைய ஒரு கிளையாகத்தான் பாவிக்கிறார்களே தவிர ஆனா அதை நம்பி பொதுமக்கள் பணம் போடுறாங்க பாருங்க, பார்த்தாதான் பாவமா இருக்குது. இந்த இளம் விதவைகள் விவகாரமான ஒரு புள்ளின்றீங்களே, சரி எனக்கு புரியல, எனக்கு நான் சந்தேகத்தை கேட்கலாம்ல, அதனாலதான் கேட்டேங்க. அப்பா என்னங்க வந்து தமிழ் மொழியில தானே பேசுறேன், இனிமையான ஒரு மலர் போன்ற கனி போன்ற ஒரு அழகான இனிப்பான மொழியில தான் பேசுறேன். அதுக்கப்புறமும் உங்களுக்கு புரியலன்னா நான் என்னங்க பண்றது? புரியுதுப்பா, அதுக்காக நான் தூத்துக்குடிக்கு பஸ் டிக்கெட் போட்டிருந்தேன் ஐயா, அது மிஸ் ஆயிடுச்சு. நான் திரும்ப பார்த்துட்டு வரேன், உங்க பேட்டி முடிச்சுட்டு அதை கவனிக்கணும். பத்திரமா போங்க, இது வெளியானதுக்கு முன்னால போயிட்டு வந்துருங்க. அப்புறம் போனீங்கன்னா உங்களுடைய பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு இல்லை. சரிங்க. வள்ளி நாயகம் கள்ளக்குறிச்சி அவர் கேள்வி கேட்டுக்கிறாரு, தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்து மம்தா பானர்ஜியை விட ரொம்ப சூப்பரா ஆக்டிங் பண்றாங்க அப்படின்னு தயாநிதி மாறனை பாராட்டுகின்ற அளவுக்கு கேள்வி சொல்லி இருக்கிறாருங்களே ஐயா, என்னன்னு உங்களுக்கு கேள்வி கேட்கிறாரு. ஆமா, அது ஒரு வீடியோ வந்துச்சு. இந்த தமிழச்சி வந்து மம்தா மாதிரி, மம்தா போன தடவை வந்து கால் அடிபட்டு ஃப்ராக்சர்னு சொல்லிட்டு ஃப்ராக்சர் உள்ள காலை வந்து வச்சுக்கிட்டு மற்ற காலை ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்ததை எவனோ வீடியோ எடுத்து வெளியில போட்டான். அது அப்போ ரொம்ப சந்தி சிரிச்சுது. அதே மாதிரி இந்த தடவை தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஒரு காலில் ஃப்ராக்சர் ஆச்சு, எதுவும் வெயிட்ல விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அந்த காலை வந்து இது பண்ணாம இன்னொரு காலில் ஊனி நடந்து வந்ததை பார்த்துட்டு அது வலைதளத்துல வந்து கால் மேல கால் போட்டுட்டு வீட்டுல அப்படியே உட்கார்ந்துகிட்டு பேசுறாங்க அப்படிங்கிறது. அந்த காலை வந்து இப்படி ஆட்டிட்டு வேற பேசுறாங்க ஃப்ராக்சர் ஆன காலில்.
பரவாயில்ல, அது ஒரு வித்தியாசமான பிராக்சரா இருக்குது. நம்ம வந்து அதை வந்து ரைட்டு இதெல்லாம் பார்த்தோம். அப்போ இந்த திமுக நிர்வாகிகள் அவங்க வந்து சில பேர் உள்ள மீட் பண்ணி இங்க ஒரு தொகுதியில பேசும்போது அவரு தமிழ்ச்சி இன்னும் மற்றவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஐயா தயாநிதி மாறன் அவர்கள் உள்ள வராரு. வந்த உடனே தமிழ்ச்சியை பார்த்து பண்ணிட்டு, மம்தாவை விட சூப்பரா நீங்க ஆக்டிங் அப்படின்ற வார்த்தையை சொல்ல வந்துட்டாரு. டக்குன்னு அவருக்கு அப்பதான் ஞாபகம் வந்தது, அந்த பக்கம் திரும்பி பார்த்தா கேமரா எல்லாம் ஆன்ல இருக்கு. அப்படியே அதை அடக்கிட்டு உட்கார்ந்துட்டாரு. அவர் ஆக்டிங்கிற வார்த்தை தான் சொல்ல வந்தாருங்கிறது, அந்த வார்த்தை வரலன்னா கூட அந்த டோன்லயும் அந்த இதுலயும் தெரிஞ்சு போச்சு யாருக்குமே. பட் இந்த வீடியோ கிளிப்பிங், நம்ம ஆட்கள் தான் அந்த வீடியோ கிளிப்பிங் கரெக்டா வெளியே விட்டுருவாங்களே சோசியல் மீடியா, அது வந்துருச்சு. அதாவது வலைதளத்துல வந்து இது வந்து ஆக்டிங், இந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம கூட பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு கால் உண்மையிலேயே அந்த அம்மாவுக்கு அடிபட்டு இருக்கலாம்னு. உண்மையிலேயே அந்த அம்மாவுக்கு அடிபடலை அப்படிங்கறத தயாநிதி மாறன் எம்பி அவர்கள் சொல்றாருன்னா அதுல உண்மை இருக்கும். நம்ம தயாநிதி மாறனை நம்புகிறோம். தயாநிதி மாறனை நம்ம நம்புகிறோம். இந்த விஷயத்துல மட்டும் அவரை நம்பணும். நம்ம இந்த விஷயத்துல மட்டும் அவர் சொல்வதை சரிங்க ஐயா. இந்த விஷயத்துல மட்டும் டேவிட் தேவநேசன் வெள்ளக்கோயில் அங்கிருந்து கேட்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் திமுகவை மாபெரும் இயக்கமாக கட்டியமைத்து வளர்த்தது கருணாநிதி தானே ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. தேவநேசன் அநேகமா சின்ன பையனா இருப்பாருன்னு நினைக்கிறேன், இளம் தலைமுறையா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருடைய திமுகவுடைய வரலாறு தெரியல. கருணாநிதி அவரு கட்டி காத்து வளர்த்த இயக்கம் திமுகவா? 1967 அண்ணாதுரை வந்து பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர்கிட்ட இருந்து பிரிந்து வந்து தொடங்கிய இயக்கம் தான் திமுக. அதுல வந்து 5 பேர் தாண்டி 6வதாக அந்த ஒரு பொசிஷன்ல தான் தலைவராக இருந்தாரு. அண்ணாதுரை இறந்தவுடன் வந்து அப்போ நெடுஞ்செழியன் வர்ற இடத்துல வந்து அப்போ அந்த 1967 வந்து திமுக ஜெயிச்சதுக்கு யாரு காரணம்னு கேட்டீங்கன்னா, அண்ணாதுரையும் இல்ல, கருணாநிதியும் இல்ல, மதியழகனும் இல்ல, நெடுஞ்செழியனும் இல்ல, எம்ஜிஆர் தான் காரணம். எம்ஜிஆர் காரணம்னு சொல்றதை விட உண்மையாவே திமுக தமிழ்நாட்டில் வந்து திராவிடம் ஊன்றியதற்கு காரணம் நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள். ஏன்னு கேட்டா அவரு போய் எம்ஜிஆர் சுட்டதுனாலதான் அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனையாகி அந்த குண்டடி பிரச்சனையை வச்சு 1967 தேர்தல் வந்து எம்ஜிஆருடைய குண்டடிப்பட்ட புகைப்படத்தை பயன்படுத்தி மட்டுமே வெற்றி பெறப்பட்ட திராவிட வெற்றி. அது எம்.ஆர். ராதா மட்டும் போய் அப்படி சுடலன்னு வச்சுங்க, மறுபடியும் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப திமுக வந்தது. அப்ப அவங்க ஜெயிச்சது காரணம் யாரு? ஒரு பக்கம் எம்ஜிஆர், அதை தாண்டி நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் 69 அண்ணா இறந்து போயிடுறாரு. இறந்து போனோடனே வந்து அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நெடுஞ்செழியனை வந்து ஆக்காம அவரை கட் பண்ணி எல்லாரையும் கட் பண்ணி மேல வர்றதுக்கு கருணாநிதி வர்றதுக்கு எம்ஜிஆர் தான் மிகப்பெரிய காரணம். ஆமா. அதுக்கப்புறம் 70 அவங்களுடைய புத்தகத்துல எழுதி இருக்கிறாங்க, ஓடி ஓடி எழுதி இருக்காங்க. ஆமா. 71 வந்து மறுபடியும் தேர்தல் நடத்தும் போதும் எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து முகம், அதாவது பிரச்சார முகமாக இருந்தார். அவங்க ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் வந்து இதுல இருந்து அந்த கட்சியில இருந்து விலகினாரு. 72 வந்து அதிமுகவை உருவாக்கினார். 77 ஆட்சியை பிடித்தார். அடுத்த 10-13 வருடங்களுக்கு வந்து திமுக ஆட்சிக்கே வர முடியல, வனவாசம் போயிட்டாங்க. எம்ஜிஆர் இறந்த பிறகுதான் மறுபடியும் கருணாநிதியால வளர்க்க முடிஞ்சது. அதுவும் ஜெயலலிதா வந்து மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த திமுகவை கருணாநிதி வளர்த்தாருன்னா முரசொலியில ஆளுக்கு ₹1 24 லட்சம் வசூல் பண்ணாரு. ஆனா அந்த பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டாரு. எம்ஜிஆர் தான் சம்பளம் கொடுத்தாருங்கிறதுக்கு ஆவணங்கள் இருக்கு. அப்போ போய் வந்து திமுகவை வளர்த்தாருன்னு கருணாநிதி பேர்ல ஒரு பெரிய குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறது நியாயமே இல்லை. சரி, நியாயமே இல்லை. அடுத்ததாக பூவரசன் விழுப்புரத்துல வந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு. திமுகவுக்கு ஓட்டு போடுவதும் குரங்குக்கு கோட்டு போடுவதும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடிகை விந்தியா வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. வித்தியாசமான பிரச்சாரமா இருக்குது. நல்லா இருக்கு. அதாவது கேட்கறதுக்கு வந்து சுவாரஸ்யமா இருக்கு. திருப்பி வந்து அவங்க அதை பண்ணாங்க, இவங்க இதை பண்ணாங்க, அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட திமுகவுக்கு ஓட்டு போடுவதும் குரங்குக்கு கோட்டு போடுவதும் ரைமிங் ரொம்ப பிரமாதமா இருக்கு. நல்லா யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க. நல்லா, ஆமா, யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா விந்தியா வந்து அவங்களுக்கு தமிழ் மொழி தாய்மொழியா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இருந்தா கூட யாரோ எழுதி கொடுத்து கரெக்டா வந்து கேட்டிருக்காங்க.
இல்ல அவங்க நல்ல நிறைய இடத்துல நல்லா பேசுறாங்க. ஸ்கிரிப்ட் யாரையும் நல்லா ஒர்க் பண்றாங்க அவங்க. ஆமா, அந்த கரெக்டா முன்னால முயற்சிகள் எடுத்து ஹோம்ஒர்க் பண்ணி பேசுறாங்க. பட் அதை நான் கேட்கறத புரிஞ்சுக்கிறது பாக்குறேன். குரங்குக்கு கோட்டு, இவங்க ஓட்டு போடுறது புரிஞ்சுக்கிட்டோம். குரங்குக்கு கோட்டு போடுறது யாரு கோட்டு? ஒரு கால் அண்ணா டிஆர் பாலு அடிக்கடி இதுக்கு போவாரு, டெல்லி போவாரு. டெல்லி போகும்போது டெல்லியில எல்லாம் குளிரா இருக்கும். அங்க போகும்போது அவங்க உடைகளை போட்டு கோட்டு போடுவாங்க. ஐயோ, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது பாருங்க. நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட அவர் வந்து பிரதமர் மோடியை வந்து சொல்லும் பொழுது தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டு உடை அணிந்து வேடம் அணிந்து கொண்டு வந்து மக்களை, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார். அவர் வேட்டி கட்டிட்டு வந்தாரு, எங்க ஒரு வேட்டி கட்டிட்டு துண்டெல்லாம் போட்டு வந்தாரு மோடி. அதை ஒட்டி வந்து அவர் வந்து கொஞ்சம் தேர்தலுக்கு முன்னால சொல்லியிருக்காரு, மோடி வந்து ஊருக்கு ஏத்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஏமாத்துறாரு. அப்பவே நான் நினைச்சுக்கிட்டேன், சரி நம்ம அப்படின்னா இந்தி கூட்டணியில போய் மேடையில நிற்கும் போது வேட்டி கட்டிட்டு போக வேண்டியதானே, நம்ம பெருமை, தமிழ்நாட்டு பெருமை வேட்டி தானே. அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஒரு அப்படி இவர் போகும்போது பேண்ட் போட்டுக்கிட்டு போனாரு. ஒரே ஒரு முறை வந்து கலைஞர் வந்து கல்கத்தாவில் போய் வந்து வடநாட்டில் வந்து கலைஞர் வந்து இருக்கும் பொழுது, அதாவது அவரை முதலமைச்சரா இருக்கும் பொழுது, இல்ல அரசியல் இதுல ஆக்டிவா இருக்கும் பொழுது, அந்த காலத்துல பல வருடங்களுக்கு முன்னால கல்கத்தாவில் போய் அவரை வந்து பேச வைத்தாரு. அது ஒரு முறைதான் அவர் வட இந்தியாவில் போய் மேடையில் ஏறி பேசியது. அதை வந்து அவர் என்ன பண்ணாரு, அது இந்தியில் பேசினார். அது இந்தியில எப்படி பேசினார்னா, அந்த இந்தியை வந்து தமிழ் வார்த்தைகளில் எழுத்துகளில் எழுதி வைத்து பேசினார். தவறில்லை, அவருக்கு ஹிந்தி தெரியாது. ஆனா அது ஒரே ஒரு சமயம்தான் அவர் பேண்ட் போட்டுட்டு கோட்டு போட்டுட்டு போய் பேசினது கல்கத்தாவில். நீங்க எடுத்து பாருங்க, வரலாற்று ஆவணங்களில், அரசியல் ஆவணங்களில் இருக்கும், அது பதிவாயிருக்கு. ஆனா நம்ம அவர் ஸ்டாலின் சார் வந்து நிறைய இடங்கள்ல இப்போ இந்த இந்தி கூட்டணிக்கு ஒரு தூரம் அடிக்கடி அந்த கூட்டங்கள் நடைபெறும் போது பாத்தீங்கன்னா பேண்ட் போட்டுக்கிறாரு, ஒரு சட்டை ஒண்ணு போட்டுக்கிட்டு, சட்டைக்கு வெளியில அந்த கையில்லாத ஒரு கோட்டு, இந்த வடநாட்டு கோட்டு மோடி போட்டுக்கிறாரு. மோடியை பார்த்து போட்டுக்கிறாரு நமக்கு தெரியல, அவர் வந்து போட்டுக்கிறாரு. இந்த விந்தியா அம்மா வந்து யார சொல்றாங்க? குரங்குக்கு கோட்டு போட்டது, திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதுன்னா டிஆர் பாலுவை சொல்றாங்களா, இல்ல முதல்வரை சொல்றாங்களா? இப்படி அவர் யாரை வந்து சொல்லியிருந்தாலும் அவரை விட வயதிலும் அனுபவத்திலும் ஒரு பதவியிலும் மூத்தவர்களை பார்த்து விந்தியா அவர்கள், நடிகை விந்தியா அவர்கள் பேசியது, அதிமுகவின் விந்தியா பேசியதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவங்க வந்து இந்தி கூட்டணியில வந்து அவங்க திருப்திக்காக அவங்க எல்லாம் வந்து எல்லாரும் வந்து அவங்கவுங்க இதெல்லாம் போட்டு கோட்டுக்கிட்டு எல்லாம் போட்டு வரும்போது நமக்கு வந்து அந்த கோட்டு போட்டு போனா நல்லா இருக்கும், பேண்ட் போட்டு போனா நல்லா இருக்கும் போட்டு போயிருப்பாரு. முதல்வர் ஆகட்டும், டிஆர் பாலு ஆகட்டும், வேற எந்த நிர்வாகி ஆகட்டும் நான் சொல்றேன், திமுக தான் இல்ல, பொதுவா பல கட்சின்னு சொல்றேன். அப்படி இருக்கும்போது குரங்குக்கு கோட்டு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு உள்ளர்த்தத்துடன் அவர் பேசி இருக்கிறார். அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்தியா பேசி அப்படியே இந்த கேள்விக்கும் அதை தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இறுதியாக இந்த கேள்வியை வச்சுக்கலாம். தமிழரசி தாமோதரன் தூத்துக்குடியில இருந்து கேட்டிருக்கிறாங்க, கனிமொழி அவர்களுடைய 5 ஆண்டு கால எம்பி சாதனை என்ன அப்படின்னு சொல்லும்போது கடலை மிட்டாய் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. பெரிய சாதனை, சர்வதேச சாதனை. கடலை மிட்டாய், கோயில்பட்டி கடலை மிட்டாய் எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். நான் எங்க பார்த்தாலும் எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கெட் கடலை பருப்பு வச்சிருப்பேன். எங்க வீட்டுல வந்து எனக்கு வந்து சுகர் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து ஒளிச்சு வச்சிருவாங்க. அப்படி அவங்க போன உடனே தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்டுருவாங்க. இது வேற விஷயம். ஆனால் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 ஆண்டு காலம் ஒரு எம்பியாக இருந்து இந்த கடலை மிட்டாயை வந்து மார்க்கெட்டிங் செய்ததை வந்து ஒரு பெரிய சாதனையா சொல்றாங்க. கடலை மிட்டாயை வந்து நான் வந்து ரொம்ப, அதாவது மட்டமா இது என்ன கடலை மிட்டாயை சொல்றீங்க அப்படி அந்த அர்த்தத்துல சொல்லல. ஒரு தூத்துக்குடியில் ஒரு முதல்வரின் சகோதரியாக இருந்து கொண்டு அந்த தூத்துக்குடிக்கு ஆற்றக்கூடிய சாதனைகள், திட்டங்கள் எவ்வளவு இருக்கு. தூத்துக்குடியில வேலை வாய்ப்பு, கடலை மிட்டாய் மார்க்கெட்டிங்ல வந்து நான் வந்து அதிகமா பண்ணிருக்கேன்னா எவ்வளவு பேர் பண்ணிருப்பீங்க? ஒரு 1000 பேர் பண்ணியிருந்தா பெரிய விஷயம். சரி, அப்படியே அந்த கடலை மிட்டாய்க்கு வந்து உலக அளவில் வந்து அந்த இது கொடுப்பாங்க, அது எனக்கு ஒரு ISI மாதிரி அந்த உலக அளவில் அதுக்கு ஒரு உலகத்தரம் வாய்ந்ததுன்னு சொல்லி பட்டியலில் கொண்டு வருவாங்க. அப்படி ஏதாவது பண்ண முயற்சி பண்ணீங்களா?
இல்ல கோயில்பட்டியிலயோ திருநெல்வேலியிலயோ கடலை மிட்டாயை வந்து மிக அதிக அளவில் இந்தியாவிலே பல பகுதிகளுக்கு போகிறா போலயோ இல்ல சர்வதேச அளவுல இங்கிருந்து ஏற்றுமதி ஆகிறா போலயோ ஒரு 20,000 பேருக்கு வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா அதை பத்தி பெரியா சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு கனிமொழி அக்கா வந்து என்ன மாதிரி நினைக்கிறா, அவங்களுக்கு கடலை மிட்டாய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியே அவங்களுக்கு அந்த பக்கம் போகும்போது ஒரு 10 பாக்கெட் வாங்கிட்டு வர்றாங்க. எங்க கோயில்பட்டி பக்கம் போகும்போது ஒரு 10 பாக்கெட் கடலை மிட்டாய் 20 பாக்கெட் வாங்கிட்டு வராங்க. அதனால வந்து கடலை மிட்டாய் மார்க்கெட்டிங்கை நான் வந்து பெருசாக செய்திருக்கிறேன். ஏன்னா இந்த கடலை மிட்டாயை தாண்டி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடிக்கு எதுவும் செய்ததாக தெரியவில்லை. ஏற்கனவே இருந்த ஸ்டெர்லிங் ஆலையும் மூடியாச்சு. அதற்கு யார் காரணம், என்ன காரணம் என்பதற்குள்ள நம்ம போக வேண்டாம். அது தனி அரசியல், நம்ம போகல, அது மூடியாச்சு. தூத்துக்குடியில ஏதாவது ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க 5 வருஷம் எம்பியா இருக்கும்போது? ஆரம்பிப்பதற்கான முயற்சி கடலை மிட்டாய் சொல்லிட்டேன். அப்புறம் நாங்க அதைத்தான் சொல்றேன். அவங்க 10-20 பாக்கெட் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை ஒரு பெரிய மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டாங்க. நீங்க அதே கடலை மிட்டாய் இந்தியா முழுக்க வந்து எல்லா ஊர்களையும் கிடைக்கிற மாதிரி நீங்க வந்து இங்க இருந்து அனுப்பிச்சு விட்டு ஒரு 25,000-20,000 பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் இதே கடலை மிட்டாய் மார்க்கெட்டிங் வந்து பேசப்பட்டு இருக்கும். இவங்களுக்கு வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்தேன், கடலை மிட்டாய் மார்க்கெட்டிங் பண்ணேன், வேர்க்கடலை வந்து நான் தான் தோல் உரிச்சு கொடுத்தேன். திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் வேர்க்கடலையோட மேல இருக்கிற தோலியை நாங்க தான் உரிச்சு கொடுத்தோம் மக்களுக்கு, இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பிட தெரியாது. இப்படி அபத்தமாக எதையாவது ஒண்ணு பேசணும். பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? 5 வருஷத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா ஏதாவது பண்ணியிருந்தா தானே சொல்ல முடியும். அதை கற்பனை பண்ணி சொல்லும் போது கடலை மிட்டாய் மார்க்கெட்டிங் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரிங்க. அடுத்தது வடிவேல் ராஜன் மதுரையிலிருந்து ஒரு கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப வம்பு பிடிச்ச ஆளு. அவர் வம்பு பிடிச்ச ஆளுங்க. எங்க போத்து விடுறாரு பாருங்க. வாழ்க்கையில நான் எப்போதும் சாதியத்துக்கு எதிரானவன் என்கிறாரே கமலஹாசன். நீங்க வடிவேல் ராஜன் மதுரைன்னு சொல்லும் போதே நான் வந்து ஏதோ வம்புக்குதான் வழின்னு நினைச்சேன். சரிங்க. சாதியத்துக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் எதிரானவன் அப்படின்னு கமலஹாசன் சொல்றாரு. யார் அவரு? அவருடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் புரட்டி பாருங்க. அவர் நடிச்ச படங்களை வேலு நாயக்கர் நாயகன் படத்துல, அப்புறம் சக்திவேல் தேவர் மகன்ல, விருமாண்டி தேவர் விருமாண்டியில, சாகேத் ராம் ஐயங்கார் ஹேராம் படத்துல, இப்படி வந்து நிறைய வந்து அவர் படம் ஏதோ சக்திவேல் கோனார் கவுண்டர்னு சேர்த்து வச்சு ஒரு படம் மறுபடியும் வந்து ஆமா அது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்னமோ ஒரு பூவராகவன், அதுக்கு முன்னால ஏதோ பேரு அவர் வந்து அந்த பூவராகவன் வந்து அவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு இவராக வந்து பட்டியலினத்தை சேர்ந்த வின்சென்ட் பூவராகவன். இல்ல பாருங்க, அதுல கிறிஸ்துவ தலிதா வர்ணமா, அதனால ஒரு படத்துல வந்து வின்சென்ட் பூவராகவன். அப்புறம் வந்து நீங்க தசாவதாரம் படத்துல நினைக்கிற பல்ராம் நாயுடு, வேற ஒரு படத்துல சபாஷ் நாயுடு. இவரு வந்து நாயுடு, நாயக்கரு, தேவரு, செட்டியாரு, ஐயங்காரு இப்படிதான் கேரக்டர் வச்சு படம் நடிப்பாரு. இதை வச்சு கோடிகள்ல பணம் சம்பாதிப்பாரு. இவர் வந்து வாழ்க்கையில வந்து சாதியத்துக்கு எதிரானவரா. நான் வந்து என்னங்க சொல்றது, இது வந்து கமலஹாசன் அதாவது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த, அதாவது அவர் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப வருஷம் எவ்வளவு படம் நடிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. ஒரு 200-300 படம் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்லாம் அந்த அளவுக்கு ஒரு அவ்வளவு படம் நடிச்சிருப்பாரு. மிக சிறந்த அவருடைய படங்கள், பல படங்கள் வந்து வெற்றி படங்கள், நல்ல நடிகர், கலைஞர். ஆனா அந்த படத்துல ஒரு 300 படம் வச்சிருக்குமே தோராயமா வருது. இந்த 300 படத்துல பண்ண நகைச்சுவை காமெடியை விட அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதிக காமெடி பண்றாரு. அங்க அடிச்ச ஜோக் எல்லாம் விட வந்த வேகம் என்ன, பண்ண புரட்சின்னா, டிவியை உடைச்சதுன்னா, டாய்ஸ் லைட் அடிச்சதுன்னா, ரிமோட்டை உடைச்சது எல்லாம் பார்த்துட்டு நான் ஊழலுக்கு எதிரானவன், நான் வந்து தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வருவேன்னாரு. யாரோ ஊழல் குடும்பம்னு வேற சொன்னாரு. அங்கேயே போய் ஒட்டி சொல்லிட்டு இப்போ வந்து அவர் வந்து நான் சாதியத்துக்கு எதிரானவன். சரிங்க, அவருடைய கட்சியில வந்து எப்படியெல்லாம் வந்து நிர்வாகிகள் வச்சிருக்காங்கன்றத பத்தி நம்ம விவரமா பேசலாம். பட் அப்படி பேசுற அளவுக்கு அவருடைய கட்சி வந்து ஒன்னும் பெரிய வளர்ச்சி இல்ல. அதை பத்தி
அது பேசி அது எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணணும், நம்ம வேண்டாம். சொல்லுங்க. ரொம்ப நல்லதுங்க ஐயா. நிறைய கேள்விகளுக்கான பதில் இந்த முறை நீண்டு இருக்கிறது. நம்ம மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். ராவண பார்வையாளர்களுக்காக வேண்டி தொடர்ச்சி அந்த நிகழ்ச்சிகள் பல்வேறு தரப்புல ரொம்ப விரும்பி பார்க்கிறாங்கன்ற அந்த ஒரு நோக்கத்துக்காக எந்த ஊருக்கு சென்றாலும் பல பணிகளுக்கு மத்தியில உங்களுக்கான அழுத்தங்கள் எப்படி இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வந்து ராவணாவுக்காக பிரத்யேகமாக இந்த நேர்காணலை கொடுத்து முடிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சிறப்பு நன்றி நேரத்தில் சொல்லிக்கிறேங்க ஐயா. நன்றி. நன்றி, வணக்கம். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்கள் நலன் காக்கும். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.